வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க? நீங்க நல்லா இருக்கணும்னு சொல்லிதான் சித்தர்கள் அந்த காலத்துல சில மூலிகள் இறைவன் அருளால் தியானங்கள் பண்ணி தவம் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி தவங்கள் பண்ணி இந்த மனிதர்கள் வருகின்ற காலத்துல பலவிதமான உணவுகளை ஃபாஸ்ட் ஃபுட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அப்ப இந்த மாதிரி நிறைய உணவுகளை சாப்பிட்டு பல பேர் பல கோடிக்கணக்கான மக்கள் நோயில அவதிப்படுவாங்க அப்படின்னு சொல்லித்தான் முன்னோர் சித்தர்கள், அகத்தியர், திருமூலர், நந்தீசர், இப்படி பல ஞானிகள் பல மாதிரி உணவு முறைகளை பல மாதிரி மூலிகைகளை எடுத்து காட்டி நம்மளுக்கெல்லாம் நல்லதை சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது சில விஷயங்களை என்ன பண்ணிருக்காங்கன்னா, மனித வாழ்க்கையில வரக்கூடிய நோய்க்கு உள்ள காரணம், நோயோட காரணம் என்ன அப்படின்னு சொன்னா மலச்சிக்கல் தான். பாருங்க, மலச்சிக்கல் அப்படின்றது பாத்தீங்கன்னா இந்த வெளிக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, மலம் போல காலையிலேயே வெளிக்கு போல அப்படின்றோம் இல்லையா. அப்போ இந்த வெளிக்கு அந்த மலச்சிக்கல், அந்த மலச்சிக்கல் எப்படி ஏற்படுது, இதனால ஏற்படுது அப்படின்னு சொன்னா நேரத்துக்கு நேரம் ஒழுங்கா சாப்பிடாதனால அது ஒரு காரணம். மனம் கவலை, மனம் மலம், மனம் கவலை ஆயிட்டா மலச்சிக்கல் ஏற்படும். அப்போ இந்த மனசு கவலைப்பட்டாலே இந்த மலச்சிக்கல் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய நீர், தண்ணி குடிக்கிறோம் இல்லையா, அப்ப இந்த நீர் வெந்நீரோ அல்லது எந்த குளிர்ந்த நீரோ குடிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படாம போயிட்டு போதுமான உடம்புக்கு தண்ணி பத்தாதனால ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் என்ன அப்படின்றால் பார்த்தீங்கன்னாக்கா, அந்த மலம் குடல்ல தண்ணி பத்தலைன்னா அந்த மலம் இருக்கக்கூடிய தன்மை, அது சூடு ஏறி மலத்தை கட்டிடும் பாருங்க. அப்போ அந்த மலம் கட்டி போச்சுன்னா என்ன ஆகுது, மலம் வர மாட்டேன். அப்ப அந்த மலம் வரலன்னா என்ன மாதிரி வியாதிகள் வருகிறது அப்படின்னு பார்த்தா, இந்த மலம் குடல் அதாவது வெளிக்கு குடல் இருக்கிறதுனால கேஸ் ஆட்டோமேட்டிக்கா ஃபார்ம் ஆகுது. அப்ப இந்த காத்து மனதனால உருவாகி அதுக்கப்புறம் பல ஏப்ப சம்பந்தமான வியாதிகளும் வந்துடுது. அந்த ஏப்பம் கேஸ் ஃபார்ம் ஆனிச்சுன்னா தான் பிரஷர் வருது. அந்த ஏப்பம் ஃபார்ம் ஆனதுனாலதான் தலை மயக்கம். அந்த ஏப்பத்தினாலதான் அந்த மாதிரி மூச்சு பிடிப்புகள், மூச்சு பிடிச்சிக்கிச்சு, நெஞ்சு பிடிச்சிக்கிச்சு அப்படின்னு சொல்றோம் இல்லையா. பல விஷயங்களை நீங்க இதை கூர்ந்து கவனிக்கிற காரணம் என்னன்னா, மனிதனுக்கு ஏற்படக்கூடிய நோயோட காரணம் தெரிஞ்சு போச்சுன்னு சொன்னா எல்லாரும் கவனமா இருக்கலாம். பாருங்களேன், பறவைகள், இப்ப பாத்தீங்கன்னா மிருகங்கள், கோழிகள், அதெல்லாம் இயற்கையாவே அது சில உணவுகள் அதுக்கு மலச்சிக்கல் ஆயிரம் போயிடுச்சுன்னா அது சில கீரைகளையோ, சில காய்களையோ, சில மூலிகைகளையோ, சில புல்லுகளையோ அல்லது சில குப்பமணி கீரைகளையோ சாப்பிட்டு மலத்தை போகக்கூடிய தன்மைகள் அதுக்கு தெரியுது பாருங்க, இயற்கையாவே. அப்போ அந்த இயற்கையை நம்மளுக்கு முன்னோர்கள் சித்தர்கள் நிறைய வகுத்து வச்சிருக்காங்க, ஒரு சிஸ்டம் போட்டு வச்சிருக்காங்க. ஸோ யாருமே அந்த சிஸ்டம் கடைப்பிடிக்காதனாலதான் இன்னைக்கு கோடான கோடி வியாதிகள் நம்ம கிட்ட விளையாடுது பாருங்க, விளையாடு இல்லையா. இப்போ பாட்டி வைத்தியம், நான் பாட்டி வைத்தியம் பேச வந்துடக்கூடாது. நம்ம பாட்டி வைத்தியம் என்ற உலகத்திலேயே நான் தான் பாட்டி வைத்தியம் குணான்னு சொல்றோம் இல்லையா. ஸோ மலேசியால நான் பிறந்து வளர்ந்ததுனால எனக்கு என் பாட்டிமார்கள் காட்டின வழி முறை, வாழ்க்கையின் முறைகள், அப்படி சில விஷயத்துல பார்க்கும் போது இந்த மலச்சிக்கலுக்கு தான் நோய்கள்லாம் பெரிய காரணமா இருக்க பாருங்க. அப்ப இந்த மலச்சிக்கலை எப்படி போக்குறது, என்னால முடிஞ்சது ஒரு சின்ன உதவி என்ன அப்படின்னா, இந்த பவுல் கிளீன்ஸ் சொல்லி ஒரு ஒரு குடல் பாத்தீங்கன்னா, இந்த பவுல் கிளீன்ஸ் இது என்ன செய்யுது அப்படின்னா, மலத்தை போக்கக்கூடிய தன்மை ஏற்படுது பாருங்க, மலத்தை போக்கக்கூடிய தன்மை ஏற்படுது. இது மலம் இந்த வெளிக்கு உள்ளுக்கு இருக்கு இல்லையா, அது கரஸா இருக்கு இல்லையா, அது இலகி அப்படியே ரொம்ப இலகி வெளியாக்கும் பாருங்க. வயிற்றால பேஜிங் அப்படிலாம் போகாது. சில பேர் பேஜிங்கா போயிருவோம், அது வயிற்றாலையா போயிருவோம், அப்படி இல்லை. காலையில 2 மாத்திரை பசி எடுத்த பிறகு, ராத்திரி 2 மாத்திரை சாப்பிட்ட பிறகு, காலையில் எத்தனை மணிக்கு சாப்பிடணும், காலையில் 6ல இருந்து 8 மணிக்குள்ள பசி எடுத்த பிறகு சாப்பிடணும். அப்புறம் ராத்திரி எத்தனை மணிக்கு சாப்பிடணும், ராத்திரில 6ல இருந்து 8 மணிக்குள்ள சாப்பிடணும். இப்படி இந்த மலச்சிக்கல் மருந்து சின்ன பிள்ளைங்கள்ல இருந்து பெரிய ஆள் வரைக்கும் சாப்பிடலாம். எதிர் கேள்விகள் இல்ல வாழ்க்கையை பத்தி தெரிஞ்சுக்கணும், இல்ல இந்த வியாதிகளை பத்தி தெரிஞ்சுக்கணும், இல்ல உங்களுக்கு சில ஆலோசனைகள் தேவைப்படுது அப்படின்னா பாட்டியத்துக்கு நீங்க தொடர்பு கொள்ளலாம். எப்படி தொடர்பு கொள்ளலாம் அப்படின்னு சொன்னாக்கா, போன்ல தான் போன் நம்பர் சொல்றேன், எழுதிங்க. கோசம் 3 சொல்லுவோம் இல்லையா,
ஓகே, மலேசியால வந்து கோசம் 3 போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் 6 1 3 6 5 9 8 6 பாத்தீங்கன்னாக்கா 61 36 59 86 61 36 59 86. கன்சல்ட் பண்ற நாடி பிடிச்சி பார்த்து நாடி பிடிச்சி பார்க்கறது வந்து இலவசம் தான் பாருங்க. ஸோ அந்த நாடி பிடிச்சி பார்க்கறது வந்து கன்சல்ட். சரி, இந்த வியாதி இருக்கு சார், இந்த வியாதிக்கு என்ன காரணம், இந்த வியாதியோட காரணங்கள் என்ன அப்படின்னு நாடி பிடிச்சி தெரிஞ்சக்கூடிய ஒரு தன்மை அதுதான் நம்மளுக்கு தான் இருக்கு பாருங்களேன். முன்னோர்கள் சித்தர்கள் தியான முறையில அது இந்த பலவிதமான விஷயங்கள் பலவிதமான அற்புதங்கள் செய்து கொடுத்து போயிருக்கிறாங்க. அந்த முறையான வழிமுறைகள் அதை கடைபிடித்ததுனால் அந்த சில விஷயங்கள் வந்து எனக்கு அது வாய்ப்பு இருக்கிறது. அந்த வாய்ப்பு நீங்களும் பயன்படுத்தி நீங்களும் வெற்றி அடைய வேண்டும், நோய்களை பாதுகாக்க வேண்டும் அப்படின்றத என்னோட வேண்டுகோள். ஸோ நீங்க என்னோட தொடர்பு கொள்ளலாம். 61 36 59 86 மலேசியாவுக்கும் இன்னும் கோசம் போட்டு. ஓகே, நன்றி, வணக்கம்.